உண்மையாலுமே அந்த குடும்பத்துக்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 2 நாட்களாக ரொம்ப ரொம்ப துயரமான ஒரு விஷயம். கரூரில் இந்த 41 பேர் உயிரிழந்த அந்த தளபதியோட கூட்டத்தில் உயிரிழந்த விவகாரம் தான். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தருமே மறுபடி வெல்லும் அப்படிங்கிறனால எது உண்மையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வெளிவரும். எங்கள் சைடில் எந்த தப்புகள் இருந்தாலும் அது கண்டிப்பாக சரி செய்யப்படும். எங்களுக்கு அந்த அரசியல் அனுபவம் ஒவ்வொரு கூட்டத்திலும் நிறைய கிடைச்சிட்டு இருந்துச்சு. இந்த அரசியல் அனுபவம் இந்த 41 பேரோட உயிரிழப்புல இவ்வளோ ஆழமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்காத ஒன்று. அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்திருக்கு. ஒரு தளபதியோட தொண்டரா தாவேக தோழரா உண்மையாலுமே அந்த குடும்பத்துக்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.